ஹாய் காய்ஸ், ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்காக நான் ரெடியாக உட்காந்துருக்கேன். எந்த வேலையும் இல்லை, சும்மாவே உட்காந்துட்டு திருன்னு பார்த்துட்ருந்தேன். என்னுடைய அம்மா அப்படியே கிச்சனில் வந்துட்டு எனக்காக தக்காளி சட்னி செஞ்சிட்ருந்தாங்க. சரி என்னடா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஓகே, அம்மா வந்துட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தாங்க தோசை ஊற்றுறதுக்கு. சரி ஓகே, சும்மா உட்காந்துருக்கிறது அதையாச்சும் செய்யலான்னு சொல்லிவிட்டு அம்மா வேணான்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நானாக வந்துட்டு வேலையில் இறங்கிட்டேன் கோதுமை மாவு கரைக்கிறதுக்கு. ஸோ அப்படியே கரைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டேன். தக்காளி சட்னி செஞ்சிட்ருக்கேன், பசிக்குதுன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுடி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படி நானும் அதை அப்படியே கரைச்சிட்டு நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். கட்டியாக இருந்தால் அம்மா திட்டுவாங்க. நான் நல்லா கரைச்சிட்டேன். தோசையும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட், நல்லா இருந்துச்சு. பட் 2 தோசைக்கு மேலே சாப்பிட முடியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ப்ரெக்னென்ட்டான லேடிஸ் இருந்தீங்கன்னா கோதுமை தோசை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, அம்மா கேட்டாங்க சாப்பிட்லாமான்னு சொல்லி.